தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களையும் மகத்தான சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா போட்டியிடும் வடசென்னை ஆர்கே நகர் தொகுதியில் தண்டையார்பேட்டை, காசிமேடு ஆகிய இடங்களில் தெருமுனை பிரச்சாரங்கள் மூலம் கழக அரசின் நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் எடுத்துக் கூறி கழக நிர்வாகிகள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி வலசரவாகம் பகுதியில் நடைபெற்ற சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் கழக வேட்பாளர் திரு ப. பெஞ்சமின் மற்றும் கழக நிர்வாகிகள் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். பொன்னேரி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு சிறுனியம் பி. பலராமன் ஆரணி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வியாபாரிகள், நெசவாளர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கழக அரசின் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பிற கட்சிகளைச் சேர்ந்த 50 பேர் தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழைய பேருந்து நிலையம், விவேக் நகர், சோழம்பேடு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு வி. அலெக்சாண்டர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கழக நிர்வாகிகள் மற்றும் திரளான தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக வந்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு நீலகண்டன் கந்தசாமி கோவில் தெரு, சின்னத்தம்பி தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 5 ஆண்டு கால சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மன்னார்குடி தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு எஸ். காமராஜ் நகரில் வீதி வீதியாக சென்று கழக அரசின் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். கடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சரும் கழக வேட்பாளருமான திரு எம்.சி. சம்பத் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பர்கூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு சி.வி. ராஜேந்திரன் விளங்காமுடி, பன்னந்தூர், அகரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேப்பனஹள்ளி தொகுதிக்குட்பட்ட நாரளப்பள்ளி, போத்தி நாயனப்பள்ளி, மாதனபூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கழக வேட்பாளர் திரு ஏவிஎம் மது என்கிற ஹேம்நாத் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முதுகுளத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திருமதி கீர்த்திகா முனியசாமி முதுகுளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரமக்குடி தொகுதிக்குட்பட்ட தெளிசாத்தநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் கழக வேட்பாளர் டாக்டர் எஸ். முத்தையா வாக்கு சேகரித்தார். சென்ற இடமெல்லாம் கழக வேட்பாளருக்கு சிறப்பான வரவேற்பளித்த பொதுமக்கள் தங்கள் வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கே என உறுதிபட தெரிவித்தனர். செய்யார் தொகுதிக்குட்பட்ட பாண்டியம்பாக்கம், ஆக்கூர், புரிசை போன்ற கிராமங்களில் கழக வேட்பாளர் திரு தூசி கே. மோகன் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். கலசப்பாக்கம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு பி. பன்னீர்செல்வம் வடமாத்தூர், நாச்சிப்பட்டு, கெங்கம்பட்டு, பனைபோலைப்பாடி ஆகிய பகுதிகளில் கழக அரசின் சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெல்லை தொகுதி கழக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் நெல்லை டவுன், தாழையூத்து, பேட்டை ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாளையங்கோட்டை தொகுதிக்குட்பட்ட மேலப்பாளையம், குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு எஸ்.கே.ஏ. ஹைதர் அலி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். மொடக்குறிச்சி தொகுதி கழக வேட்பாளர் திரு வி.பி. சிவசுப்பிரமணி நஞ்சை, ஊத்துக்குழி, சாவடிப்பாளையம், சின்னியம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெருந்துறை தொகுதி கழக வேட்பாளரும் அமைச்சருமான திரு தோப்பு என்.டி. வெங்கடாச்சலம் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் பாலப்பாளையம், பாய்க்கால்மேடு, திருவாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பவானிசாகர் தொகுதி கழக வேட்பாளர் எஸ். ஈஸ்வரன் குமாரபாளையம், கெம்பநாயக்கன்பாளையம் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு மா. கலையரசு அரியூர், திருமலைக்கோடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார்.